அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சு. என்னன்னே தெரியல, எந்த விதமான ஒரு மைண்ட் டிஸ்டர்பன்ஸும் இல்ல தான். ஆனாலுமே தூக்கம் சரியாவே வரல. சரி ஓகே, படுத்திருக்கிற நேரம் எந்திரிச்சு, நம்ம வேலைகள அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சீக்கிரமாவே எந்திரிச்சாச்சு. அதேபோல் முன்னாடி நாள் நைட்டுமே பார்த்தீங்கன்னா, மைண்டு கொஞ்சம் ஓகேவா தான் இருந்துச்சு. ஃப்ரைடே நைட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருந்த தொட்டு அப்படியே படுத்துட்டேன். ஆனால் சாட்டர்டே நைட் பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்மளோட ரொட்டீன் ஒர்க் எல்லாமே நைட்டு முடிச்சுட்டு தான் படுத்தேன். அதனால் மார்னிங் எந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா, தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே நிலைவாசல் கிட்டலாம் கோலம் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் கிடச்சதுனால அப்படியே நம்மளுடைய குட்டி கார்டனையும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ரோஜா செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ புதுசாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். இது எதுவுமே இன்னும் நான் தொட்டிலெல்லாம் நடலை. கண்டிப்பாக அதை நடும்போது உங்கள் கூட ஒரு ஷார்ட்ஸாவோ இல்லை லாங் வீடியோவிலையோ நான் ஷேர் பண்ணுறேன். அதே போல் இந்த ரோஜா செடியெல்லாம் பார்த்திங்கன்னா, வாங்கின்னு யாராவது வச்சுட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். அதாவது என்னை போல் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இன்னுமே பாட்டுக்கு மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு அப்படியே வாட ஆரம்பிச்சிடும். ஒரு 1 வீக் மட்டும்தான் அது அங்கேருந்து வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வாட ஆரம்பிக்கும். அதுக்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். உங்களால் டைம் இல்லாமல் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, இந்த தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்க, தேங்காய் நார், அதே போல் நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடிய காய்கறியோடைய தோல், வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழுவி எல்லாத்தையுமே அந்த செடியில் போட்டு வச்சுருங்க. அது பார்த்திங்கன்னா, அதுங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா, வாடின செடி கூட நம்ம வீட்டில் நல்லாவே துளிர் விட்டுருந்துச்சு. கண்டிப்பாக அதை ஒரு ஷார்ட்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பற்றியும் உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அது எனக்கு வீடியோஸில் தான் முடியும். சின்ன ஷார்ட்ஸில் கொஞ்சமாக தான் சொல்ல முடியும் இல்லையா? அதனால் அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். பூவே பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டிடுச்சு. அடுத்து அப்படியே கொஞ்சம் லைட்டாக இலைங்க எல்லாமே வாட ஆரம்பிச்சிச்சு. அப்புறமா தான் சரி ஓகே, இது மேலே வெயில் அதிகமாக படுதோ அப்படின்னு சொல்லிட்டு நானாக யோசித்து சரி கொஞ்சம் இதை போட்டு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, டெய்லி நான் கட் பண்ணுற காய்கறிகளுடைய தோல் எல்லாத்தையுமே 4 செடி வாங்கியிருந்தேன். மல்லிகைப்பூ செடி, 2 ரோஜா செடி எல்லாத்துக்குமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டுட்டு, அதே மாதிரி தேங்காய் நார் எடுக்கும்போது அந்த நாரையும் அது மேலே போட்டு வச்சேன். பார்த்தா அது நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. வாடி இருந்த செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா புதுசாக துளிர எடுத்துருந்துச்சு. அதே போல் அது கூடவே சேர்த்து நான் அரிசி களைஞ்ச தண்ணியும் கொடுத்துட்டே இருந்தேன். அதனால் யாராலையாவது இந்த மாதிரி செடி வாங்கிட்டு வைக்க முடியாமல் அப்படியே வச்சுருக்கீங்க, வாடி போகிற மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கடுத்து நம்மளுடைய சேனலில் ஒரு ஷார்ட்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, மணி பிளான்ட்லாம் எப்படி உங்களுக்கு அப்படியே அழகாக படர்ந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றுமே கிடையாது, நீளமாக தான் வளருது. நான் என்ன பண்ணுவேன்னா, தொட்டிக்குள்ளவே அதை சுருட்டி சுருட்டி விட்டுருவேன், வெளியில் கீழே தொங்காத மாதிரி. ஏன்னா நம்ம தரையில் வச்சுருக்கோம், எங்கேயும் எனக்கு எடுத்து மாட்டுறதுக்கும் வாட்டப்படலை. அதனால் பார்த்திங்கன்னா, முளைச்சி நிறையவா வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து அதுக்குள்ளவே போட்டுருவேன். கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கிற செடியில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மீதியை அந்த பாட்குள்ளவே போட்டு விட்டுருவேன். இப்படி நீங்கள் பண்ணும்போது அப்படியே அழகாக படர்ந்து வளரும். இதுதான் அதோட டிப்பு. மற்றபடி வேறு எந்த விஷயமுமே கிடையாது. ஒரு சிலதை மட்டும்தான் லைட்டாக கீழே தொங்க விட்டுருப்பேன், ஏன்னா அது பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. மற்ற எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா தொட்டிக்குள்ளவே போட்டு விட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக அப்படியே படர்ந்து வளரும். அது பார்க்குறதுக்குமே நமக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதில் அந்த நடுவில் பழைய இலைங்களுக்கு நடுவில் அந்த புது துளிர் எடுக்கும்போது அது சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் அந்த மாதிரியான விஷயங்களை நான் நிறையவே ரசிப்பேன். இதுக்கு எதுவுமே டிப்லாம் இல்லை, வெறும் இது மட்டும்தான். கீழே தொங்குறத அப்படியே எடுத்து பாட்குள்ளே விடுங்க. உங்கள் வீட்லேயுமே ரொம்ப அழகாக படர்ந்து வளரும், பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். 1, 2 மட்டும் அப்படியே கீழே தொங்க விட்டோம்னா, இப்போ நீங்கள் மேலே ஹேங்கிங்கில் அந்த மாதிரி மணி பிளான்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாக்கா, அதுலேயுமே நீங்கள் எல்லா செடியுமே கீழே தொங்க விடாமல் கொஞ்சம் செடிங்களை அப்படியே அது பாட்குள்ளவே படர விட்டுட்டு அதுக்கப்புறம் 1, 2 மட்டும் கீழே தொங்க விட்டு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா நம்மளுடைய தேவி சிஸ்டருடைய மெசேஜ் பார்த்திங்கன்னா, நான் பாதி தான் இன்றைக்கி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்களோடது சாரி தேவி சிஸ்டர், நான் ஆக்சுவலாக ஃபுல்லாகவே படிக்கல, மேலே மட்டும்தான் பார்த்துட்டு உங்ககிட்ட ஆன்சர் பண்ணிட்டேன். ஆனால் ஃபுல்லாக உள்ளே படிக்கும்போது தான் தெரிஞ்சிருந்தது, அதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பர், ரொம்ப பிளஸ்ஸிங்கும் கூட. நீங்கள் திருச்செந்தூர் போயிருந்தப்போ உங்களுக்கு வேல் போலவே ஒரு பாறை கிடச்சிருந்ததா சொல்லியிருந்தீங்க. உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப ஒரு அதிசயமான ஒரு விஷயம். ரொம்ப நீங்கள் பிளஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதை பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கும், முருகர் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரம் கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி தானே தோணும்.
அந்த மாதிரி தான் நான் இப்போ அத யோசிக்கிறேன். உங்களோட அந்த ஃபோட்டோஸை ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கண்டிப்பாக இதில் சேனலில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பேன். பட் வந்து ஆப்ஷன் இல்லாத தொட்டு நான் அந்த வேலை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அந்த வேலை தான் நீங்கள் வீட்டில் வச்சு கும்பிட்றீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ரியலி ரொம்ப வந்து நல்ல ஒரு விஷயம். இது இந்த மாதிரியான சந்தர்ப்பம், இந்த மாதிரியான வாய்ப்பு கடவுள் எல்லாருக்கும் கொடுக்குவாரான்னா கண்டிப்பாக கிடையாது. உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதே போல் நிறைய நான் வீடியோஸ்லலாம் கேட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேல் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா, முருகர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் வேல் வழிபாடு செய்யணும்னு நம்ம நினச்சோம் அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து முருகப்பெருமான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா எனக்குமே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கூடமே வந்து வேல் வாங்கி வைக்கணும் வீட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. அந்த வேலும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கனவாக வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேல் வாங்கி ஒரு கூடைங்க நிறைய லைனாக கூடைங்க வருது. அந்த கூடைக்குள்ளெல்லாம் வந்து நிறைய பூவாக இருக்குது. அந்த பூக்குள்ளெல்லாம் அந்த வேலை வச்சு நான் தண்ணியில் விடுற மாதிரி இருக்குது. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வந்து அந்த கனவு பார்த்ததுலேருந்தே அந்த வேலை வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு தான் அதை பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் நான் வாங்கினேன். அதுக்கப்புறமா நிறைய மாடல்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்து அது கீழே வந்து கப்பு இல்லாமல் தான் அவருக்கு கொடுத்தாங்க கடையில். அந்த வேலை வந்து நீளமாகவும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பெரிய வேல் வந்து நம்ம வீட்டில் வைக்கிறோன்னா அதுக்கான ப்ரொசீஜர் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா அந்த வேலை பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த அளவுக்கு நம்ம வீட்டில் வச்சா கரெக்டாக 5 அடிக்குள்ளே வந்து நம்ம வீட்டில் வந்து வேல் வச்சு வழிபாடு பண்ணலாம். அந்த 5 அடிக்கு மேலே தாண்டுது அப்படின்னா அது மாதிரி இருக்க வேல் வந்து நம்ம வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைலாம் எனக்கு தெரியாது. சரி, பெரியவங்க சொல்லும்போது அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தோன்னா அது நல்லதில்லை இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணேன்னா கொண்டுட்டு போயிட்டு 5 அடிக்கு வர மாதிரி அதை செஞ்சு வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம முருகருடைய விசேஷ நாள் ஏதாவது வருது அப்படின்னும்போது அந்த வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவேன். அந்த வேல் வந்து கொஞ்ச நாள்லேயே தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முருகர் நான் சொன்னேன் பார்த்திங்களா, எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு அண்ணன் மாதிரியே இருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முருகர் வந்தார். அதுக்கப்புறமா வந்து அந்த முருகர் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறமா தான் இப்போ நம்ம பழனி முருகர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அதனால் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்குமே வேல் வச்சு வழிபாடு செய்யணுன்ற எண்ணம் வந்தாலும் சரி, இல்லை வேலே நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, அது முருகப்பெருமான் வந்ததுக்காக சமம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் இருக்கார். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் முருகர் பார்த்துப்பார். கவலை இல்லாமல் இருங்க. அப்புறம் வந்து சசிகலா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, விரதம் இன்னும் முடியலையா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய வீடியோஸ் வந்து ஃபுல்லாகவே பார்க்கல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா 48 நாள் விரதத்தை பற்றி நான் ஒரு ஃபஸ்ட் வீடியோ கொடுத்துருந்தேன். 48 நாள் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்படி கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா வந்து 48 நாள் விரதத்தில் நான் இன்றைக்கி இருக்கிறது வந்து 12வது நாள் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வாய்ஸ் நான் கொடுக்குற அன்றைக்கி பார்த்திங்கன்னா 17வது நாள் விரதத்தில் இருக்கேன். 48 டேஸ் இருக்குங்க நம்மளுடைய விரதம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு பங்குனி உத்திர விரதத்தை நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்கவங்க இருப்பாங்க. பட் நான் வந்து பங்குனி உத்திரத்துக்கு முன்னாடி வந்த ஒரு சஷ்டியில் வந்து வளர்பிறை சஷ்டியில் வந்து நான் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ 48 நாள் இருக்குது. இன்னும் எனக்கு வந்து முடிகிற டேட் தெரியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாதவிடாய் டைம் எல்லாமே வந்து கிளியர் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு கரெக்டான கால்குலேஷன் பண்ணி நம்மளுடைய விரதம் எப்போ முடியுது அப்படின்றத வந்து சொல்ல முடியும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு என்னோடய விரதத்துடைய நாள் பார்த்திங்கன்னா 17வது நாள். இந்த 48 நாள் விரதம் பங்குனிக்கு தான் முடிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. பங்குனியில் தொடங்குறவங்க தொடங்கிக்கலாம். ஆனால் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இன்னும் டேஸ் இருக்குது சிஸ்டர். நன்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்க்கு. அடுத்ததாக நம்ம இளவரசி சிஸ்டரும் பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெகுலராக நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க. நம்மளுடைய முருகரை வந்து பார்த்துட்டு உடனேவே நமக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க. தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அதுக்கப்புறமா வந்து சிவரஞ்சனி சிஸ்டர் வந்து உங்கள் முருகர் ரொம்ப அழகாக இருக்கார், நீங்கள் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தினமும் வீட்டில் போடக்கூடிய கோலத்தை தான் என்னோடய வீட்டில் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். அதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்ட அடுத்த செகண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் தான். இது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்னன்னு தெரியல, இந்த ஒரு 2 டேஸாக வந்து உங்கள் கிட்டேருந்து எந்த கமெண்ட்ஸும் இல்லை. என்னன்னு தெரியல, உங்களுக்கு நேமே வந்து என்னென்னு பார்த்தா முருகர் ரசிகை தானே நான் வச்சுருந்தேன். அது மாதிரி கண்டினியூஸாக பார்த்துட்டு இருந்தீங்க. பட் ஏதாவது ஹெல்த் இஷ்யூவா இல்லை நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா என்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.
அப்புறமா வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க. அவங்க நேம் வந்து மீனா அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு புரியலையா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த மாரி மருந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அ நெனச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு அத பத்தி தெளிவா சொல்றீங்களா? அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்க டைப் பண்ணும்போது இந்த மாதிரின்னு போடுறதுக்கு மருந்துன்னு வந்துருச்சா என்னன்னு எனக்கு தெரியல. நம்மளுடைய லாங் வீடியோலயே பார்த்தீங்கன்னா, நான் வந்து 48 நாள் விரதம் எப்படி இருக்கிறது, அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற பத்தி ரொம்ப டீட்டெயில்டாவே சொல்லியிருக்கேன் சிஸ்டர். அது பார்த்தீங்கன்னா, அது வந்து நான் இந்த விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 வீக்கே இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 வீக் பிஃபோராவே வந்து நான் அந்த வீடியோ குடுத்துட்டு ஏன்னா உங்கள போல இருக்கவங்க வந்து இந்த மாரி விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுனால, சஷ்டி வரதுக்கு முன்னாடியே அதாவது வளர்பிறை சஷ்டி வந்து வந்துச்சு 24ஆம் தேதி. இது மார்ச் 24 வந்து வளர்பிறை சஷ்டி. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில பார்த்தீங்கன்னா, விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி குடுத்துருக்கேன். இருந்தாலும் வந்து நான் உங்களுக்கு இதுலயும் சொல்லிடுறேன். இப்போ வந்து இந்த 48 நாள் விரதம் தொடங்குறதுக்கு வந்து நான் பார்க்குற கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகருடைய நாள் எதுவா இருந்தாலும் ஓகே. அதேபோல வந்து அது வளர்பிறை நாளா இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தொடங்கும்போது அது வளர்பிறையில இருந்துச்சுன்னா, அந்த விஷயம் வந்து தடங்கல் இல்லாம நடக்கும் அப்படின்றது வந்து பெரியவங்களுடைய கருத்து. அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா, இந்த விரதம் தொடங்குறோம் அப்படின்னாக்கா, அத வந்து நான் வளர்பிறை நேரமா தொடங்குவேன். ஏன்னா, அது தடங்கல் இல்லாம போணும் அப்படின்றதுக்காக. அதனால நீங்க வந்து தொடங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய உடம்ப வந்து முதல்ல வந்து கவனத்தில வச்சுக்கோங்க. உங்களால வந்து முடியும் அப்படின்ற பட்சத்தில கண்டிப்பா தொடங்குங்க. எதனால இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடங்கிட்டு பாதியில விட்டாலும் அது நமக்கு ஒரு சங்கடத்த தர மாதிரி இருக்கும். அதனால அது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நீங்க வந்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்ல அப்படின்னா 21 நாள் விரதம் கூட இருக்கலாம். இந்த 21 நாள் விரதம் பார்த்தீங்கன்னா, இதே போல தான் நம்ம வந்து ஏதாவது ஒரு நல்ல வளர்பிறை நாள் முருகருடைய தினத்தில தொடங்கிட வேண்டியது தான். தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டெல்லாம் வந்து நல்லா சுத்தப்படுத்திக்கோங்க. சுத்தப்படுத்திட்டு நீங்க படுக்கிறது வந்து பெட் இல்லாம சுத்தமான ஒரு காட்டன் துணியோ, சோஃபாவோ அந்த மாரி இருக்கக்கூடிய இடமா படுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து விரத முறைன்றது வந்து உங்களுடைய ஹெல்த்த பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். அதாவது காலையில ஒரு வேளை மட்டும் உணவ ஸ்கிப் பண்ணலாம். இல்ல காலையில பழங்கள சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கலாம். மதியானம், நைட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல எனக்கு ஹெல்த் எல்லாம் ஓகேவா தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, 2 வேளை வந்து உணவ தவிர்த்துட்டு நைட்டு ஒரு வேளை விரதம் இருக்கலாம். ஹெல்த் சப்போர்ட் பண்ணாது அப்படின்னா, கண்டிப்பா காலையில ஒரு வேளை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு வேளையும் வந்து பழங்களோட எடுத்துக்கோங்க. அதேபோல விரத நாட்கள்ல எப்பவுமே வந்து தண்ணி அதிகமா குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அப்பதான் நமக்கு வந்து அது ஆரோக்கியத்த தரும். தண்ணி இல்லாம நம்ம வந்து ரொம்ப கடுமையா இருந்தோம் அப்படின்னா, நம்மளால விரதத்தையும் கன்டின்யூ பண்ண முடியாது. நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு உடம்பு பிரச்சனையும் வந்துரும். அதனால வந்து நெறைய தண்ணிய குடிச்சிட்டு விரதத்த எடுத்துக்கோங்க. உங்களால எப்படி ஒரு விரதத்த மேற்கொள்ள முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அந்த மாதிரியான விரதத்த நீங்க எடுத்துக்கலாம். மத்தபடி இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பா நம்மளுடைய 48 நாள் விரதம் நான் வந்து தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் குடுத்து நம்ம சேனல்ல வந்து ஃபுல் வீடியோவே குடுத்துருக்கேன். அதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா விரதத்த பத்தின எல்லா டீட்டெயில்டுமே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னாலும், அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு வீடியோ குடுத்துருப்பேன். விரதத்துக்கு சந்தேகம் கேட்டு நெறைய சிஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் நான் கிளியர் பண்ணி ஒரு வீடியோ குடுத்துருப்பேன். இந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படி இல்ல, அதுலயும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில வந்து எனக்கு சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கான கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச பதில நான் கட்டாயம் குடுக்குறேன். நன்றி சிஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்க்கு. அதுக்கப்புறமா அப்படியே நம்ம வீட்ல வந்து நிலைவாசல் கிட்ட எல்லாம் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தெருவாசல் தெளித்து முடிச்சுட்டு, சமீப காலமாக தெருவாசல் கோலத்த காமிக்கிறது கூட இல்ல அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னா ஒரு என்னையும் அறியாத ஒரு பயம் வருது. வெளியில போயிட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஏன்னா இந்த சைடுக்கு இப்போ சமீப காலமா ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, வெளியில போய் கன்டினியூஸா நம்ம கேட் திறக்கிறது யாராவது பார்த்துட்டே இருந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ட்டு கேட்லாம் திறந்து கோலம்லாம் போட்டுறேன். என்ன ஒண்ணு பண்றது இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோஸ வந்து அதாவது கேமராவை வந்து செட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு தைரியம் வரல. போனோமா தண்ணிய தெளிச்சுட்டு டக்குன்னு ஒரு சின்னதா ஒரு கோலம் மட்டும் போட்டுட்டு உள்ள வந்துறது. ஏன்னா இது வந்து எனக்கு அது முறையா உள்ள விளக்கேத்துறோம் அப்படின்னா, வெளியில நம்ம தெளிக்காம பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப சீக்கிரமா பெருக்கிட்டு, தண்ணி தெளிச்சுட்டு, சின்னதா ஒரு கோலம் போட்டுட்டு, அதுவும் அந்த 5 புள்ளி கோலம் அந்த மாரி தான். ரொம்ப சின்னது இல்ல ஒரு ஸ்டார் ஏதாவது ஒண்ணு குட்டியா போட்டு விட்டுட்டு, டக்குன்னு உள்ள வந்துறது. அதனால தான் வந்து அத வந்து என்னால பெருசா உங்களுக்கு வீடியோவா கவர் பண்ண முடியறதில்ல. அதுக்கப்புறமா வந்து நல்லா அழகா முருகப்பெருமானுக்கு ஆ அலங்காரங்கள்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த முருகருக்கு வந்து ஒரு ஃபேன் வந்து நம்ம ஸ்ட்ரீட்ல இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா, எப்பவுமே வந்து இப்போது அவங்க வந்து ரொம்ப நாளா சப்ஸ்கிரைபர் தான்.
அதில் இப்போ இந்த முருக பெருமானுடைய முகத்துக்கு அவங்களுமே வந்து ஒரு ஃபேன் ஆயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் தான் இருக்காங்க அந்த அம்மா. அவங்க பார்த்திங்கன்னா கோயில் முருகருக்குலாம் தானே நம்ம பூ வாங்கி கொடுப்போம். அவங்க பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து இன்னைக்கு சொல்லிட்டு போனது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் வந்து முருகருக்கு வந்து பூ வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேம்மா, முருகருக்கு வந்து அந்த பூவை போடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம முருகர் வந்து அவங்க மனசுலையும் இடம் பிடிச்சிட்டாரு போல இருக்குது. அவங்க வந்து ரொம்ப கம்பல் பண்ணி வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. சரி, ஓகே. அதனால் அவங்களுடைய திருப்திக்காக அவங்களுடைய பூவையும் வாங்கி நம்ம முருகப்பெருமானுக்கு நான் வந்து போட்டுட்டு பூஜை பண்ணியிருந்தேன். ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அதோட எல்லாருக்குமே வந்து இந்த முருகர் வந்து எல்லா விதமான அருள்களையும் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 13வது நாளுடைய விரத நாளும் வந்து ரொம்ப அழகாக வந்து முடிஞ்சது. கண்டிப்பாக என்னோட இந்த பதிவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நியூவாக கொடுத்துருக்க ஹைப்பி பட்டனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட சேனலுடைய பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து ஹைப்பி பட்டனை டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.